நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு 2014க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிபாட்டு மையங்களில் சிறப்பு பூஜைகள், பிரார்த்தனைகளில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். Happy 2014 பிறந்ததை அடுத்து நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தலைநகர் சென்னையில் 2வது மிக நீளமான கடற்கரையான மெரினாவில் செவ்வாயன்று நள்ளிரவு 12 மணி அடித்தவுடன் எண்ணற்ற வான வேடிக்கைகளை வெடிக்கச் செய்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்தை பரிமாறிக்கொண்டனர். சென்னை திருப்பதி என்று அழைக்கப்படும் தி நகரில் உள்ள திருப்பதி பெருமாள் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புத்தாண்டு அன்னைக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சென்னை சென்டர்ல காலையில 2:30 மணிக்கு தரிசனம், சர்வ தரிசனம் ஆரம்பிச்சு நைட்டு 10:30 வரைக்கும் தரிசனம் இருக்கும். 2-3 நடுவில் ஒரு ½ அன் அவர் நைவேத்திய பிரேக் இருக்கும். நைவேத்தியம் அதர்வைஸ் கண்டினியூஸா தரிசனம் போயிட்டு இருக்கும். 2013 ரொம்பவே நல்லா போச்சு. அதே மாதிரி 2014 எந்த ஒரு டிசாஸ்டர் இல்லாம எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா போகணும். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புது வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையில வெற்றியும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் கோவிலுக்கு வரத் தொடங்கி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த புத்தாண்டில் உலக அமைதி அனைவரும் இன்புற்று இருக்க பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இன்னைக்கு 2014 வருஷம் பிறந்திருக்கு. 2013 எத்தனையோ கடந்து வந்துட்டோம். போன வருஷத்துல நிறைய அசம்பாவிதங்கள், நிறைய நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு. 2014 பொறுத்த வரைக்கும் இனி நடக்க போறது ஃபுல்லா நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு ஆண்டவன் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கியூ தான். எங்கேயும் நிக்க முடியாத அளவுக்கு கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டத்திலையும் எப்படியாவது அம்மனை பார்த்து தரிசிச்சுட்டு இந்த வருஷம் ஃபுல்லா மக்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். நிறைய கூட்டம் இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலி நாங்க இவ்வளவு லைன்ல நின்று எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டோம். சாமி நல்லா தெரிஞ்சது, தரிசனம் நிறைய கிடைச்சது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2014 சிறப்பா அமையணும்னு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். 2014 எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான அருளை தந்து எல்லா உலக அமைதிக்காகவும் எல்லாருமே ஒரு நன்மையை பெற வேண்டிய கோயிலுக்காக வந்திருக்கோம். அந்த நன்மை எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமே கிடைக்கணும். ரங்கநாதர் கோவில், மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், உறையூர் வெக்காளியம்மன் கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் அண்ணாமலையாரை புத்தாண்டு தினத்தில் தரிசித்து சென்றனர். கிறிஸ்தவ தேவாலயங்களில் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தன. ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்திருந்து சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். இந்த புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும், நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறவும், அதன் மூலமாக அமைதியும் அருளும் நிறைந்த வாழ்க்கையாக அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இறைவனின் ஆசீர் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். கடந்த 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த ஆண்டின் காலண்டர் 2014 ஆண்டு அப்படியே வந்திருப்பதால் இந்த ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.